செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஜாமீன் மனு மீதான விசாரணையை நாளைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளி வைத்தது. மூன்றாவது முறையாக ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஜாமீன் மனு மீதான விசாரணையை நாளைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளி வைத்தது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் ஜாமீன் கோரி மூன்றாவது முறையாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு நீதிபதி அல்லி முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து பதில் மனு தாக்கல் செய்வதற்கும் வழக்கறிஞர் ஆஜராவதற்கும் மூத்த வழக்கறிஞர் ஆஜராவதற்கும் வழக்கு விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என கோரப்பட்டது. ஆனால் நீதிபதி அதற்கு அதிருப்தி தெரிவித்தார். பதில் மனு தாக்கல் செய்ய முடியாத பட்சத்தில் ஏன் வழக்கு தொடர்கிறீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். பின்னர் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது வழக்கினுடைய பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அமலாக்கத்துறை தரப்பில். அதில் தற்போதைய நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் இதற்கு ஜாமீன் வழங்குவதற்கு தங்கள் தரப்பில் இருந்து எதிர்ப்பு தெரிவித்தாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு வழக்கினுடைய விசாரணை தொடர்பான நடவடிக்கைகளுக்கு நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். வழக்கினுடைய விசாரணைகளில் முறையாக ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்து வழக்கினுடைய இருதரப்பு வாதங்களுக்காக விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.